கட்டுப்பாட்டை இழந்த அரசு பேருந்து சாலையோரத்தில் பள்ளத்தில் தலைக்குப்புற விழுந்து விபத்துக்குள்ளானது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் இருந்து பரமத்தி வேலூர் நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து கவுண்டிபாளையம் என்ற இடத்தில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த அரசு பேருந்து சாலையோரத்தில் பள்ளத்தில் தலைக்குப்புற விழுந்தது. இதில் பஸ்ஸில் பயணம் செய்த 4 பயணிகள் சிறுகாயம் ஏற்பட்ட அருகில் உள்ள நல்லூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சிகிச்சை பெற்ற பின்பு வீடு திரும்பினர். இதனையடுத்து இந்த விபத்து சம்பந்தமாக நல்லூர் போலீசார் விசாரணை நடத்தி விபத்து எப்படி ஏற்பட்டது என்று ஆய்வு நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவத்தால் திருச்செங்கோடு பரமத்தி வேலூர் சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து தடை ஏற்பட்டது. பொள்ளாச்சியில் மாநில அளவிலான நடைபெற்ற நீச்சல் போட்டியில் ஏராளமான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். பொள்ளாச்சி கோவை சாலையில் தனியார் பள்ளியில் ICSE பள்ளிகளுக்கு இடையேயான மாநில அளவிலான நீச்சல் போட்டி நடைபெற்றது. இதில் பாண்டிச்சேரி மற்றும் தமிழகத்தில் இருந்து கோவை, சேலம், திருப்பூர், ஈரோடு, திருநெல்வேலி, சென்னை என பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 32 பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இந்த போட்டியில் ஆண், பெண் என இரு பாலனருக்கும் தனித்தனியாக பல்வேறு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு போட்டிகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இறுதிச் சுற்றில் தூத்துக்குடி விசாகா பள்ளி மாணவர்கள் 240 புள்ளிகள் எடுத்து ஆல் ஓவர் சாம்பியன்ஷிப் கோப்பையை தட்டி சென்றனர். மேலும் பல்வேறு பிரிவுகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு வெற்றி கோப்பை மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. இதில் மாணவர்களின் பெற்றோர்கள் மற்றும் பார்வையாளர்கள் கலந்து கொண்டு கண்டு ரசித்தனர். சத்திரக்குடி அருகே சிவகாம சுந்தரி சமேத கல்யாண சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் முற்றோறுதல் சிறப்பாக நடைபெற்றது. ராமநாதபுரம் மாவட்டம் சத்திரக்குடி அருகே சிவகாம சுந்தரி சமேத கல்யாண சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் சிவனடியார்களால் முற்றோறுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை கல்யாண சுந்தரேஸ்வரர் சிவனடியார்கள் தெருக்கூட்டம் சார்பில் நாள் முழுவதும் சங்குநாதங்கள் முழங்க மங்கள இசையுடன் திருவாசகம் பாடி வழிபாடு செய்தனர். இதனைத் தொடர்ந்து ரிஷப வாகனத்தில் காட்சியளித்த மூலவருக்கு மங்கள ஆராத்தி காண்பித்து சுவாமி தரிசனம் செய்தனர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஆயக்குடியில் சுமார் 15 ஆண்டுகளுக்கு பிறகு புதிய குடிநீர் குழாய் இணைப்புகள் வழங்க பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. பழனியை அடுத்து ஆயக்குடி பேரூராட்சியில் சுமார் 15 ஆண்டுகளுக்கு பல்வேறு கட்சிகள் போராட்டத்திற்கு பிறகு இந்த பகுதியில் புதிய குடிநீர் குழாய் இணைப்புகள் வழங்கப்பட்டு வருகிறது. பல வார்டுகளுக்கும் புதிய குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டு வந்த நிலையில் 16வது வார்டில் அதற்கான பணிகள் துவங்கப்படாமல் இருந்தது. இதையடுத்து வார்டு கவுன்சிலர் சரஸ்வதி பேரூராட்சி செயல் அலுவலரிடம் புகார் தெரிவித்து வந்த நிலையில் பணிகள் துவங்கப்படாமல் இருந்தது. இந்நிலையில் விடுதலை சிறுத்தைகள் அமைப்பின் சார்பில் திங்கட்கிழமை ஆர்ப்பாட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த நிலையில் பழனி சட்டமன்ற உறுப்பினர் IB செந்தில்குமார் அறிவுறுத்தலின் பேரில் தற்போது 16வது வார்டில் பணிகள் வேகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் 16வது வார்டில் புறக்கணிக்கப்பட்டதால் மாவட்ட கழகத்தின் அனுமதி பெற்று போராட்டத்திற்கான ஏற்பாடுகள் நடைபெற்ற நிலையில் தற்போது பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை கோவிலுக்கு ஆடி கிருத்திகையை முன்னிட்டு நடிகர் தனுஷ் தன்னுடைய 2 மகன்களுடன் சுவாமி தரிசனம் செய்தார். தமிழ் திரையுலகில் நடிகராகவும் மட்டுமின்றி இயக்குநராகவும் ஜொலித்து வருபவர் தனுஷ். அவர் நடிப்பில் அண்மையில் வெளிவந்த அவரின் 50வது திரைப்படமான ராயன் திரையரங்குகளில் வெளியாகி வெற்றி நடை போடுகிறது. இதைத் தொடர்ந்து ராயன் படத்தின் வெற்றியை கொண்டாடும் விதமாக நடிகர் தனுஷ் கோவில்களுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்து வருகிறார். அதன்படி ஆடி கிருத்திகை தினமான இன்று நடிகர் தனுஷ் தனது 2 மகன்களுடன் திருவண்ணாமலை கோவிலுக்கு சென்று அங்கு சுவாமி தரிசனம் செய்தார். இதனையடுத்து தனுஷ் திருவண்ணாமலைக்கு வந்திருந்த செய்தி அறிந்த ரசிகர்கள் அவரை காண கோவிலில் திரண்டதால் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. இதையடுத்து அங்கிருந்த காவல்துறையினர் கூட்டத்தை கட்டுப்படுத்தி நடிகர் தனுஷை பத்திரமாக கோவிலுக்குள் அழைத்து சென்றனர். தனுஷ் திருவண்ணாமலை கோவிலுக்கு வந்தபோது எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் தற்பொழுது இணையத்தில் வைரலாகி வருகிறது. பரமக்குடி அருகே அமைந்துள்ள அருள்மிகு பிரம்மபுரீஸ்வரர் ஆலயத்தில் உலக நன்மை வேண்டி 108 திவ்ய மூலிகை திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே சூடியூர் கிராமத்தில் பிரம்மபுரீஸ்வரர் ஆலயத்தில் உலக நன்மை வேண்டி 108 மூலிகை திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக சிறப்பு யாகசாலை நடைபெற்றது. இதனையடுத்து சாத்தாருடைய ஐயனார் கோவிலில் இருந்து பக்தர்கள் பால்குடம் பாரி 108 அபிஷேக திரவியங்களையும் மண் கலைய கூடங்களில் சுமந்தவாறு ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு
மூலவருக்கு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்தனர். பின்னர் பூஜிக்கப்பட்ட புனித நீரை கைலாய வாத்தியங்கள் முழங்கவும் சிவனடியார்கள் சிவவாசகம் பாடவே சிவாச்சாரியர்கள் கோவிலை வலம் வந்து மூலவருக்கு புனித நீரால் அபிஷேகம் நடத்தினர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவாடானையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மின்கட்டண உயர்வை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானையில் தமிழக அரசால் உயர்த்தப்பட்ட மின்கட்டண உயர்வை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் தாலுகா குழு உறுப்பினர் அருள்சாமி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக தேர்தல் அறிக்கையில் கூறியபடி மாதம் ஒருமுறை மின் கணக்கீடு முறையை அமல்படுத்த வேண்டும் என்றும் மின்கட்டண உயர்வை தமிழக அரசு திரும்ப பெற வேண்டும் என்றும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன முழக்கங்களை எழுப்பினர். திருவாடானை அருகே ஆடி உற்சவத்தை முன்னிட்டு ஸ்ரீ நீலகாளியம்மன் கோவிலில் 1008 திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே டி கிளியூர் கிராமத்தில் அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீ நீலகாளியம்மன் கோவில் ஆடி உற்சவ விழா கடந்த 22ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் துவங்கி நடைபெற்று வருகிறது. இந்த விழாவின் ஒரு பகுதியாக இன்று கோவில் முன்பு 1008 திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இந்த திருவிளக்கு பூஜையில் பெண்கள் அனைவரும் கலந்து கொண்டு திருவிளக்கு ஏற்றி அம்மனை வழிபட்டனர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மின்சார கட்டணம் உயர்வை திரும்ப பெற வலியுறுத்தி பல்லடம் அருகே சிபிஐ கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். மத்திய மாநில அரசுகள் கொண்டு வந்த மின்சார திருத்த சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தியும் மின்கட்டண உயர்வை திரும்ப பெற வலியுறுத்தியும் மத்திய அரசை கண்டித்து சிபிஐ கட்சியினர் மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக திருப்பூர் மாவட்டம் பல்லடம் கொசவம்பாளையம் சாலையில் பல்லடம் ஒன்றிய செயலாளர் ராகுல் ஹமீது தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு மத்திய மாநில அரசை கண்டித்து பல்வேறு முழக்கங்களை எழுப்பினர். குமாரபாளையம் மற்றும் பள்ளிப்பாளையம் காவிரி கரையோர பகுதிகளில் மாவட்ட ஆட்சியர் நேரில் சென்று ஆய்வு செய்தார். நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் உமா குமாரபாளையம் மற்றும் பள்ளிப்பாளையம் காவிரி ஆற்றின் கரையோர பகுதிகளில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுது குமாரபாளையம் காவிரி கரை பகுதிகளான இந்திரா நகர், கலைமகள் வீதி, மணிமேகலை தெரு, பாலக்கரை உள்ளிட்ட பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டு பொதுமக்களிடம் வெள்ள அபாய எச்சரிக்கை உள்ளதால் உங்கள் உடைமைகளை, முக்கியமான ஆவணங்களை எடுத்துக்கொண்டு பாதுகாப்பான பகுதிகளுக்கு செல்ல வேண்டும் என்று அறிவித்தார். இதனைத் தொடர்ந்து அதிகாரிகளிடம் பொதுமக்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் உடனடியாக செய்து வைக்க வேண்டும் என அறிவுரை வழங்கியதுடன் பொதுமக்கள் தங்க வைக்க உள்ள இடங்களை நேரில் ஆய்வு மேற்கொண்டார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.